டீ சாப்பிடும்போது நம்ம கூடவே பல விஷயங்களை சாப்பிட்றோம். பிஸ்கட் சாப்பிட்றோம், வடை, பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, தட்டு வடை. சரி, இதெல்லாம் விடுங்க, டீ குடிக்கும்போது இதெல்லாம் சாப்பிடலாமா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. நான் கேரளால பிஜி படிக்க ப்ரிப்பேர் பண்ண போகும்போது அங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், அதிர்ச்சி ஆயிட்டேன். இப்ப காலையில புட்டு கடலைக்கறி இருக்குன்னா, புட்டு கடலைக்கறி சாய் சாயா கூட இல்லைன்னா இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேரளைட்ஸ் டீயோட சேர்த்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கரெக்டா? டீயோட சேர்த்து எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 10 விஷயம் சாப்பிடக்கூடாது, ஒரு 5-6 விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எது சாப்பிடலாங்கிறத சொல்ற பாருங்க. உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. கண்டென்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பிஸ்கட்டுங்க. பிஸ்கட்டை கொஞ்சம் விலாவரியாவே பார்த்துருவோம். பிஸ்கட் வந்து ஒரு எம்டி கலோரி, வெற்று கலோரிகள் கொண்ட ஸ்நாக்ஸ் சொல்லலாம். பிஸ்கட்ல சர்க்கரை, சோடியம், கார்போஹைட்ரேட், கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பிஸ்கட்டுகள்ல எந்தவித நுண்ணூட்ட சத்துக்களும் கிடையாது. அதனால நம்ம பிஸ்கட்டை சாப்பிடும்போது எந்தவித நுண்ணூட்ட சத்தும் இல்லாம வெறும் கலோரிகள் மட்டுமே அதிகமா சாப்பிடுற மாதிரி ஆயிடுது. இந்த பிஸ்கட்ல உள்ள சர்க்கரை, கொழுப்பு இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தையும் உறிஞ்சி எடுக்கும். நம்ம குடல்கள்ல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளோட சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கக்கூடியது பிஸ்கட். இதனால இந்த பிஸ்கட்டோட டீயும் சேர்த்து அருந்தும் போது குடலின் pH அளவுகள்ல மாறுபாடு ஏற்படுத்தி குடல் மற்றும் ஜீரண மண்டலத்துல இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. நாளடைவுல உடனே ஏற்படுத்தாது. தொடர்ந்து இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜீரண மண்டலத்துல மாற்றத்தையும் அலர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியது பிஸ்கட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த விதமான பிஸ்கட்டா வேணாலும் இருக்கலாம். சர்க்கரை சேர்த்தப்பட்ட இனிப்பு பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, உப்பு பிஸ்கட், சால்ட் பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, எதுக்குமே எந்த பலனுமே கிடையாது. பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. இன்னொன்னு இதுல நார்ச்சத்தும் கிடையாது. அப்படிங்கிறதுனால பிஸ்கட் சேர்த்து டீயை சாப்பிடும் போது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகலாம். நீங்க நினைக்கலாம், நான் எதுவுமே பண்ணலையே, நல்லா சாப்பிட்றேன், நல்ல விதமான சாப்பிட்றேன், அப்பயும் ஏன் எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுது? இந்த ஒரு சாதாரண ஹேபிட்டை சாதாரணமா நினைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுனால தான் பிஸ்கட்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உடல் எடையும் தேவையில்லாம மிக வேகமா அதிகரிக்க செஞ்சிடும் இதுல இருக்கக்கூடிய கலோரிகள். அடுத்த விஷயம், பிஸ்கட்டுகள்ல இருக்கக்கூடிய சர்க்கரை, மாவு பொருட்கள் நம்ம தோள்கள்ல சீபம் அப்படிங்கிற அந்த எண்ணெய் பசை உள்ள இயற்கையா சுரக்கக்கூடிய விஷயம் அதிகமா சுரக்க செஞ்சிடும். இந்த சீபம் சுரப்பு சருமத்துல அதிகமாகும் போது தான் பருக்கள் வருது. இந்த பருக்கள் நாளடைவுல அப்படியே அமுங்கி கரும்புள்ளிகளா முகத்துல மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. சர்க்கரை சேர்க்காம இந்த உப்பு பிஸ்கட் சாப்பிட்றோம் அப்படின்னு சில பேர் சாப்பிட்றது. உப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரத்த அழுத்தத்தை அதிகரிச்சு ரத்த அழுத்த அளவுகள்ல மாறுபாடு உண்டாக்கலாம், உயர் ரத்த அழுத்தமும் உண்டாக்கலாம். அதனால உப்பு பிஸ்கட்டும் வேண்டாம். அது மட்டும் இல்லாம இதுல மைதா மட்டும் இல்லாம ரீஃபைண்ட் ஆயில், பட்டர் போன்ற விஷயங்கள் சேர்த்தப்படுறதுனால இந்த விஷயங்கள் டிரான்ஸ் கொழுப்பா நம்ம உடல்ல மாறுபாடு ஆகி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை அதிகரிக்குது. நான் எத்தனையோ உணவுகள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் குறைக்கிறதுக்கான பழங்கள், காய்கறிகள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆனா இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு பிஸ்கட் வித் டீ. அடுத்தது டீயோட சேர்த்து எலுமிச்சை, சிட்ரஸ் பழங்கள் எதுவும் சேர்த்து எடுத்துக்க கூடாது. லெமன் டீ அப்படிங்கிறதே தேவையில்லை. ஏன் டீயும் எலுமிச்சையும் சேர்ந்து சாப்பிடுறது ஆகாது அப்படின்னா, டீல இருக்கக்கூடிய டானின் அப்படிங்கிற சத்துக்கள், ஆக்சிலேட் சத்துக்கள்லாம் இருக்கு. எலுமிச்சையில சிட்ரிக் ஆசிட் இருக்கு. இது இரண்டும் சேர்றது நல்லது கிடையாது நம்ம உடம்புக்கு. அதனால லெமன் டீ அப்படிங்கிறது வேண்டாம். அதிகமா லெமன் டீ அப்படிங்கிறது நாளடைவுல நம்ம உடம்புல ஒரு மாதிரி உப்புசம், வயிற்று பகுதியில ப்ளோட்டிங் சென்சேஷன், வாயு உருவாகிற ஒரு உணர்வை ஏற்படுத்தலாம். அடுத்து மூணாவது விஷயம், டீ கூட நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ஃபேவரட்டான விஷயங்கள் சமோசா, மிளகா பஜ்ஜி, வெங்காய பக்கோடா, வடை, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட விஷயங்கள், மொத்தத்துல கடலை மாவு, பேசன், கடலை மாவுல செய்யக்கூடிய விஷயங்கள், முறுக்கு, எதுவா இருந்தாலும் டீல இருக்கக்கூடிய டானின் சத்துக்களும் கடலை மாவுல இருக்கக்கூடிய விஷயங்களும் சேர்ந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ல கட் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளோட சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயம். ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னேன். இன்னொரு விஷயம், இந்த எண்ணெய் பலகாரங்களும் டீயும் என்னைக்கு ஒன்னா சேரும்போது அது குடல் பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை உண்டாக்குது. இது வந்து உடனே தெரியாது. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு பெரிய விஷயமா தெரியாது, குடல் அட்ஜஸ்ட் பண்ணும். ஆனா போக போக டெய்லி இது ஒரு பழக்கமா இருந்துச்சு அப்படின்னா தான் பிரச்சனை. எப்பயாவது சாப்பிட்றதுனால நம்ம குடல்ல மாறுபாடுகள் ஏற்படுறது இல்லை. ஆனா தொடர்ந்து டெய்லி சாப்பிடும்போது இது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த என்விரான்மெண்ட்டையே மாத்திடும். நீண்ட காலத்துக்கு இந்த பழக்கத்தை நம்ம கண்டினியூ பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரணம் சார்ந்த பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம், குடல் சார்ந்த பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். அதனால எப்பயாவது சாப்பிட வேண்டிய விஷயம், டீயோட இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து டீயோட சேர்க்கக்கூடாத இன்னொரு விஷயம் மஞ்சள். மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமினும் டீல இருக்கக்கூடிய டானினும் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாத விஷயங்கள். இது ரெண்டும்
ஆகாது. அதனால இது கேஸ், வாயு தொந்தரவு, அசிடிட்டி, வயிறு எரிச்சல், எதுக்களிப்பு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிரும் மஞ்சளும் டீயும் சேரும்போது. நான் இங்க சொல்றது டீ, பால் கிடையாது. பாலோட சேர்ந்து மஞ்சத்தூள் சேர்த்து பழகிறதுனால பிரச்சனை பொதுவா ஏற்படுறது கிடையாது. ஆனா டீயோட சேர்த்து போது தான் பிரச்சனை. ஏன்னா டீல தான் கெஃபின், டேனின் போன்ற வேதிப்பொருட்கள் அந்த டீ தூள்ல தான் இருக்கு. அதனாலதான் டீ, மஞ்சள் ரெண்டும் சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அடுத்து டீயோட சேர்த்தக்கூடாத இன்னொரு முக்கியமான விஷயம், இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். உங்களுக்கு இரும்பு சத்து வேணும் அப்படின்னா அதை தனியா சாப்பிடணும். இரும்பு சத்து அதிகமா வேணும் அப்படின்னா அது லெமன், சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாசி, ஆப்பிள் போன்ற பழங்களோட சேர்த்து சாப்பிடும்போது இரும்பு சத்து நல்லா கிடைக்கும். ஆனா டீயோட சேர்த்தும் போது உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்காது. ஏன்னா டீல இருக்கக்கூடிய விஷயங்கள் இரும்பு சத்தை நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்ச விடாம தடுத்துரும். முக்கியமா கீரைகள், பல காய்கறிகள், இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா டீ அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடுறோம் அப்படின்னாலும் டீ அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது. கடலை வகைகள், கொண்டை கடலை, இதுல எல்லாம் இரும்பு சத்து இருக்கு. அந்த இரும்பு சத்தும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் டீயோட சேர்த்து சாப்பிடும்போது. இப்ப அந்த கேரளா ஸ்டோரியை ஞாபகப்படுத்தி பாருங்க. புட்டு, கடலைக்கறி அட்லீஸ்ட் அந்த கடலைக்கறி ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா அந்த கடலைக்கறி டீயும் சேர்த்து சாப்பிடும்போது அவங்க அந்த கடலைக்கறி சாப்பிடறதுக்கான நன்மைகளே கிடைக்காம போயிடுது. அடுத்த விஷயம், எப்படி இரும்பு சத்து நம்ம உடம்புல உறிஞ்சப்படாதோ அதே மாதிரி தான் நட்ஸ், பாதாம், முந்திரி. இப்போ டீயோட சேர்த்து இந்த வறுத்த முந்திரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். எந்த ஒரு நன்மையுமே நட்ஸ்ல இருந்து கிடைக்காம போயிடும். நன்மை தான் கிடைக்காம போயிடும். இதுல அதனால டேஞ்சர் கிடையாது நட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த நட்ஸ்களால் நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் இந்த டீ தடுத்துடும், நம்ம உடம்பு உறிஞ்ச விடாம. அடுத்த விஷயம், டெம்பரேச்சர் மாறுபாடுகள். அதாவது டீங்கிறது சூடான ஒரு உணவு. இந்த சூடான விஷயத்தோட ஜில்லுல இருக்கக்கூடிய விஷயத்தை கம்பைன் பண்ணவே கூடாது. டீ சாப்பிட்ட உடனே ஜூஸ் சாப்பிட்ற, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, அப்சல்யூட்லி நோ. அது நம்ம உடலால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதே தயிர் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நம்ம உடம்பால. டீ சாப்பிட்டுட்டு டீயும் தயிரும் ஒன்னா இருக்கிறது கூட நம்ம உடம்பால அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. சோ அதனால கோல்டு, ஹாட், சில்லுன்ற உணவுகள், சூடான உணவுகள், இது ரெண்டையும் என்னைக்குமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைட். அடுத்து டீயோட என்னத்தை தான் டாக்டர் மிக்ஸ் பண்றது? ஜிஞ்சர், இஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சி டீ அப்படிங்கறத பத்தி தனி வீடியோவே போட்டிருக்கேன். இஞ்சி சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், டீயோட சர்க்கரை சேர்த்தக்கூடாது. டீயோட ஏலக்காய் சேர்த்தலாம், டீயோட பட்டை சேர்த்தலாம். இதெல்லாம் சுவையை கூட்டக்கூடிய விஷயங்கள். டீயோட தேன் சேர்த்தலாமா? பால் டீயோட தேன் சேர்த்துறது அப்படிங்கிறது அதோட சுவையை மாத்திடும் தேன் அப்படிங்கிறது. அதனால சேர்த்துறது தேவையில்லை. ஆனா இந்த கிரீன் டீ வகைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டீக்கள், பிளாக் டீக்கள், இதுல எல்லாம் இனிப்பு சுவைக்காக தேன் சேர்த்தலாம், துளசி சேர்த்தலாம். இது பிளாக் டீ, கிரீன் டீல எல்லாம் துளசி சேர்த்து சாப்பிடுறதுங்கிறது நல்ல நன்மைகள் கொண்டதுதான். இந்த மாதிரி டீ எல்லாம் விடுங்க. நான் நம்ம சேனல்ல எத்தனை டீ செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆவாரம்பூ டீ, செம்பருத்தி டீ, சங்குப்பூ டீ, இது மூணையும் நான் செஞ்சே காமிச்சிருக்கேன். சீமை சாமந்தி டீ, கெமோமில் டீ அப்படின்னு ஒரு டீ இருக்கு. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிட வேண்டிய, வாரம் ஒரு தடவையாவது 2 தடவையாவது சாப்பிட வேண்டிய ஆரோக்கிய டீக்கள். ஆக இன்னைக்கு நம்ம டீ கொடுத்து கொஞ்சம் விலாவரியா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.